शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்களில் ஒரு பக்தர் சுப்பிரமணியம் அவருடைய மனைவி பெரியவா தரிசனத்துக்கு சத்தாரா போயிருக்க. 2 பேரும் கீழே நிற்கிற. பெரியவா கிட்ட நெருங்க போகிற. இன்றைக்கி பெரியவா மௌன விரதம். இவா 2 பேரும் மெல்ல போய் பெரியவா கிட்ட போயாச்சு. ஒரு பரமேஸ்வர ஸ்வரூபமாக மகாபெரிவா உட்கார்ந்துருக்க. இவா 2 பேரும் நிற்கிற. பெரியவா அவருக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்துட்டு அப்படி கீழே வச்சுட்டு, சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஜாடை காமிக்கிறது. புஸ்தகத்தை காமிச்சு, எடுத்துக்கோ, படி அவ்வளோதான் அப்படிங்கிற. இது போன்ற விஷயங்களில் பெரியவா சொல்லக்கூடிய அந்த சமிக்ஞைகள் அதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இது சாதாரணமானது. இந்த பாஷை சாதாரணம். இந்த புஸ்தகத்தை காமிச்சு, எடுத்துக்கோ, இதை படி, டெய்லி படி அப்படிங்கிறது. சப்போஸ் புரியலன்னு வச்சுக்கோங்க, பெரியவா சொல்கிற இந்த சமிக்ஞை வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு புரியலன்னா பெரியவா பக்கத்தில் இருக்கிறவாட்ட சொல்லுவான தொண்டர்கள்கிட்ட, உனக்கு சொல்லு, என்னன்னு சொல்லு உனக்கு அப்படின்னா அவளுக்கு எல்லாம் புரியும். பெரியவா பாஷை எல்லாமே அவளுக்கு புரியும். அவள் சொல்லிவிடுவாள், இது போல் பெரியவா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்பேன். பெரியவாள் அதை கேட்டுப்பார். ஒருவேளை தப்பாக சொல்லிட்டார்னா அப்படிம்பார். திரும்ப பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தொண்டருக்கு. இப்போ சொன்னது புரிஞ்சு போச்சு. இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தேன்னா பெரியவகிட்ட பிரசாதம் என்ன இருக்கும்? குங்குமம் இருக்கும், கல்கண்டு இருக்கும், வெல்வம் இருக்கும், குங்குமம் இத்தியாதிகள் அவ்வளோதான் இருக்கும். பழங்கள் இருக்கும். இதைத்தான் பெரும்பாலும் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஒரு புஸ்தகத்தை ஒருத்தருக்கு கொடுக்கறது, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அது எல்லாருக்கும் அது புஸ்தகம்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு புஸ்தகத்தை எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டேன். பர்டிகுலராக இந்த சுப்பிரமணியத்துக்கு அது எடுத்துக்கோன்னு சொல்கிறார், படிக்கிற. அது என்ன புஸ்தகம்னா சிவ மகிமா சோஸ்திரம். சிவனுடைய மகிமைகளை சொல்லக்கூடிய சோஸ்திரம். இதுதான் புஸ்தகம். உடனே எடுத்துக்கிறேன். இந்த புஸ்தகத்தை பார்க்குற சுப்பிரமணியம், மனைவியும் பார்க்குற. 2 பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. பெரியவாளுக்கு மிச்ச குங்குமெல்லாம் கொடுத்து ஷேம அணைச்சிட்டு, இன்றைக்கி பார்த்தெல்லாம் இங்கே இருந்த புஸ்தகம் அது ஒன்று தான், சிவமகிமா சாஸ்திரம். அது எப்படி இங்கே வந்தது? அது யார் கொண்டு சேர்த்த? அது யாருக்கு போகணும்? இதெல்லாம் தெய்வத்தினுடைய திருவிளையாடல். இதெல்லாம் இது போல் சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கெல்லாம் உடல் சிலிர்த்து போயிடும். எத்தனையோ பேர் வந்திருக்கா. சுப்பிரமணியத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்கா. அந்த சிவமகிமா சோஸ்திரம் புக்கு அங்கே தான் இருக்குது. ஆனால் பெரியவா யாருக்கும் கொடுக்கல.
இந்த சுப்பிரமணியத்துக்கு கொடுக்குறார். இவருக்கு தான் கொடுக்குறார். அவருடைய மனைவிக்கு அவருடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுறது. பெரியவா நம்மக்கிட்ட சிவமகிமா சோஸ்திரம் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் இதை தினமும் படிக்கணும். உங்களை படிக்க சொல்லியிருக்க, நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற. இப்போ எதுவுமே நமக்கெல்லாம் எப்படின்னு வச்சுக்கொள்ள, ஆரம்பத்தில் எல்லாமே ஜோராக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கல்யாணமே அப்படி தானே சொல்கிறார். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். அவ்வளோதான். எல்லாமே புதுசு வந்ததுன்னா, புதுசாக ஒரு டிவி ஒருத்தன் வீட்டுக்கு வரட்டும், போட்டு பார்ப்பான், அந்த படத்தை பார்ப்பான், நெட்ஃப்ளிக்ஸுமா அமேசான்பா, அது போடுவான், இதை போடுவான், எல்லாம் பார்ப்பான். டிவி கொஞ்சம் போர் அடிச்சு கொடுத்துனா மட்டும் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் அந்த டிவியில் எதுவுமே எல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருப்பான், எதுவுமே ஓடாது. ஒரு கார், புது கார் வாங்கியிருப்பான். அது வாங்கின புதுசில் ஒரு காய்கறி வாங்குறதுக்கு பக்கத்தில் ஒரு கொரியர் கடைக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த கார் எடுத்துன்னு போவோம். கொஞ்சம் போர் அடிச்சுடுத்துனா அந்த கார் தூசி தட்டி இருக்கும். காரை வாட்டர் வாஷ் பண்ணும், அந்தளவுக்கு கார் இருக்கும். எதுவுமே எப்படின்னா, மனிதனுடைய சுபாவம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள, ஒரு புது வீடு போகிறோம் அப்படின்னாலே புது வீடு ஜோர் 2 மாதம் 3 மாதம் இருக்கும். அப்புறம் வீடு கச்சம்சான ஆகிடும். எங்கெங்கெல்லாம் வீட்டில் நாற்காலி வச்சுருக்கோம் அங்கெல்லாம் துணி இருக்கும், புஸ்தகம் இருக்கும், பாத்திரம் இருக்கும். அங்கங்கே கொண்டு போய் ரொப்புவோம். நம்ம ஆரம்பத்தில் இருந்த கவனம் பின்னாடி வராது. பெரியவா கொடுத்துருக்கார் சிவமகிமா சோஸ்திரம். வாங்கிட்டு போயிட்டு 2 வாரம் படித்தார். யார்? சுப்பிரமணியன். 2 வாரம் தொடர்ந்து படித்தார். பெரியவா கொடுத்தார் அப்படின்னு படித்தார். அப்புறம் அவரால் படிக்க முடியல. மனிதனை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளோட சுபாவம் இது, நம்மளோட டிஃபால்ட்டாக, நம்மளோட நேச்சர் அப்படி தான். டிஃபால்ட்டாக நம்ம அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே ஒன்று தான் அந்த விஷயத்தில். மாத்திரை வாங்குவோம், எதுக்கான போய் வாங்குவோம், 4 நாள் போடுவோம், அடுத்த நாள் போட மாட்டான். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா எக்ஸ்பைரியாக இருக்கும், தூக்கி குப்பையில் போடுவோம். படிக்கிறத விட்ட சிவமகிமா சோஸ்திரம். அவருடைய மனைவி என்ன பண்ணா, கணவனோட புரியறது சொல்லி பார்த்தா, நான் படிக்கணும், நான் டெய்லி படிக்கணும்னா தோதோன்னார் முடியல. அந்த அம்மா என்ன பண்ணினா, வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவனுக்கு உகந்த தினத்தில், சரி நான் வாரத்தில் ஒரு நாளாவது படிக்கிறேன், உங்களால் படிக்க முடியலையே அப்படின்னு அந்த அம்மா சிவமகிமா சோஸ்திரத்தை படிக்க ஆரம்பித்தேன். இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.